தமிழ்நாடு என்று பெயர் வைத்த நாளை தான் தமிழ்நாடு தினமாக கொண்டாட வேண்டும் என்றால் நீங்கள் பல நூறு ஆண்டுகள், சில ஆயிரம் ஆண்டுகள் பின்னால் செல்ல வேண்டும். தொல்காப்பியத்திற்கு முதல் உரை எழுதிய இளம்பூரணார் நும் நாடு யாதனின் தமிழ்நாடு என்றல் என்று கூறுகின்றார். அது 11ஆம் நூற்றாண்டு. அந்த நாளை உங்களால் தேடி கண்டுபிடித்து விட முடியுமா? தண்டமிழ் வேலி தமிழ்நாட்டகமெல்லாம் என்று கூறுகின்றது பரிபாடல். அது 7ஆம் நூற்றாண்டு. அந்த நாளை உங்களால் தேடி எடுத்து விட முடியுமா? சிலப்பதிகாரத்தில் எத்தனையோ இடத்தில் தமிழ்நாடு என்று வருகின்றது. தென் தமிழ்நாடு ஆளும் வேந்தர் செருவெட்டு புகன்றெழுந்து மின் தவழும் இமய நெற்றியில் விலங்கு விற்புலி கயல் பொறித்த நாள் என்று கூறுகின்றது சிலப்பதிகாரம். அது தமிழ்நாடு என்று சொன்ன நாளை உங்களால் கண்டுபிடித்து விட முடியுமா? தமிழர்களுக்கு யாரும் பெயர் சூட்ட முடியாது. ஏனென்றால் எம் மொழிக்கு என்ன வயது என்பதை எந்த அறிவியலாலும் இன்று வரை கண்டுபிடிக்க இயலவில்லை. நாங்கள் மொழிக்காக சங்கம் வைத்தவர்கள். எங்கள் மொழியில் இலக்கணங்கள், இலக்கியங்கள் தோன்றி நாங்கள் அவற்றையெல்லாம் அணுவணுவாக பிரித்து மேய்ந்து கொண்டிருந்த காலத்தில் இன்று பெருமொழிகள் என்று மார்தட்டி கொண்டிருக்கும் பல மொழிகளும் தோன்றவே இல்லை. எங்களுக்கு யாரும் பெயர் வைக்க தேவையில்லை. தமிழா, இந்த அவலங்களுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அடிப்படை வரலாற்று அறிவு கூட இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான். அதனால்தான் யார் யாரோ வந்து நம்முடைய தகப்பன் பெயர் என்ன என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். விழித்துக்கொள், இல்லை என்றால் உன் தகப்பனுடைய பெயர் இன்னதுதான் என்று தீர்மானம் நிறைவேற்றி விடுவார்கள்.